வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் தீர்மானம் தொடர்பில் ஜனாதிபதி கருத்து. අවුරුදු 49ක දේශපාලන අත්දැකීම් තියෙන කෙනෙක්. මගේ තීන්දුව තීරණ ක්‍රියාත්මක වෙන්නේ ජනවාරි 8 වෙනිදා සිදු පරිවර්තනය ආරක්ෂා වෙන විදිහටයි. மஹிந்த ராஜபக்சவின் வேட்பு மனுவிற்கு சுதந்திர கட்சி அனுமதி வழங்கவில்லை. முன்னாள் ஜனாதிபதி தெரிவிப்பு. அமைச்சர் எஸ்.பி. நாவின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேற்றம். போதைப்பொருள் ஒழிப்பு திட்டம் தொடர்பான நியூஸ் போஸ்டின் விழிப்புணர்வு நடவடிக்கை வடக்கிலிருந்து தெற்கிற்கு. இலங்கையில் ஜனநாயகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இந்திய மூத்த ஊடகவியலாளர் கருத்து. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ஏற்படுத்திய அமைதியான புரட்சியை நாட்டின் முக்கிய அரசியல் தீர்மானங்களை எடுக்கும் போது மறந்துவிட முடியாது என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். ජනවාරි 8 වෙනිදා කරන ලද රටේ ජනතාවගේ ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நாட்டு மக்களின் அமைதியான புரட்சி மற்றும் இந்த நாட்டு மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட நோக்கங்கள் ஆகியவற்றை எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் வேறொரு திசைக்கு மாற்ற இடமளிக்க முடியாது. அதனை நான் மிகவும் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். 49 வருட அரசியல் அனுபவம் எனக்கு உள்ளது. நான் அவசரமாக அரசியலுக்குள் பிரவேசிக்கவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனால் எனக்குள்ள அனுபவத்தை கொண்டு நான் பணியாற்றுவேன். என்னுடன் கடமையாற்றுகின்ற பிரதமர் மற்றும் அமைச்சரவை அதேபோன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் என்ற விதத்தில் நான் எடுக்கும் தீர்மானங்களில் நான் மிகவும் தெளிவாக இருப்பேன். ஜனவரி மாதம் 8ஆம் தேதி ஏற்பட்ட மாற்றத்தை பாதுகாக்கும் வகையில் நான் செயற்படுவேன் என்பதை மிகவும் தெளிவாக கூற வேண்டும். தெற்கு அதிவேக வீதியின் நிர்மாண பணிகளை இன்று காலை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். நான்கு கட்டங்களாக நிர்மாணிக்கப்படவுள்ள இந்த அதிவேக வீதியின் முதலாவது கட்டம் மாத்தறை கொடகமவில் இருந்து பெலியத்த வரை நிர்மாணிக்கப்படவுள்ளது. இந்த அதிவேக வீதி கட்டமைப்புக்கு மேலும் 96 கிலோமீட்டர் இணைத்துக் கொள்ளப்படுகின்றது. අපි දන්නවා අපේ රටේ පහුගිය කාලය තුල ඉදිකරපු මාර්ග තියෙනවා. இந்த நாட்டில் கடந்த காலங்களில் நிர்மாணிக்கப்பட்ட வீதிகள் குறித்து நீங்கள் அறிவீர்கள். 2 அல்லது 3 பிரிவுகளாக காணப்படுகின்றன. என்று அந்த வீதிகளில் செல்வதற்கு வாகனங்கள் கிடையாது. அந்த வீதிகளில் மக்களும் செல்வதில்லை. சில வீதிகளில் கால்நடைகள் செல்வதனை அண்மையில் ஊடகங்களின் ஊடாக நான் அவதானித்தேன். இது நாட்டின் சொத்தாகும், நாட்டின் பொருளாதாரமாகும். அதேபோன்று அவை சர்வதேச நாடுகளில் இருந்து கிடைக்கின்ற உதவிகளாகும். மக்களின் தேவை என்ன என்பதை அறிந்து இதற்கான முதலீடுகளை செய்ய வேண்டும். அதனை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மஹிந்த ராஜபக்சவிற்கு வேட்புமனு வழங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானிக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் 70வது பிறந்த தினத்தை முன்னிட்டு முன்னேஸ்வரம் ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூஜைகளில் அவர் இன்று கலந்து கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி அங்கிருந்து வெளியேறும் சந்தர்ப்பத்தில் தற்போதைய அரசியல் நிலைமைகள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலர் நேற்றிரவு சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக மேல் மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். கட்டான தொகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நேற்றிரவு எங்கள் வீட்டில் சிறு கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. மஹிந்த உள்ளிட்ட உறுப்பினர்கள் வந்தனர். மஹிந்த ஒரு விடயத்தை கூறினார். நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர். எனக்கு கட்சியை உடைக்க வேண்டிய தேவையில்லை. அதனால்தான் இதுவரையில் மேடையில் ஏறவும் இல்லை. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர். அவருக்கு கட்சியை பிளவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கவில்லை. மைத்ரி ரணில் அரசாங்கம் எமக்கு தேவையில்லை. மைத்ரி மஹிந்த அரசாங்கமே எமக்கு தேவை. அந்த இடத்திற்கு தற்போது வந்துள்ளோம். மஹிந்த ராஜபக்ச போட்டியிடும் மாவட்டம் தொடர்பிலும் இதன்போது அவர் கருத்து தெரிவித்தார். கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிடுமாறு நாங்கள் கேட்டோம். ரத்தினபுரி மற்றும் குர்நாகல் மாவட்டத்தில் அவருக்கு அழைப்பு உள்ளது. அவர் எந்த மாவட்டத்தில் போட்டியிட வேண்டும் என்பதை கூட்டமைப்பின் தலைவர்கள் அவரே அதனை தீர்மானிக்கட்டும் என தெரிவித்துவிட்டனர்.
முன்னாள் ஜனாதிபதிக்கு வேட்புமனு வழங்குவதாக கூறும் கருத்தில் சந்தேகம் எழுந்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் மேல் மாகாண சபை உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். பிரான்பாஸில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். எனக்கு சந்தேகமாக உள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அண்மையில் வெளிநாட்டிற்கு சென்று வந்துள்ளார். மைந்தவுடன் குழு ஒன்றை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை அமைக்கவா அவர் வெளிநாட்டுக்கு சென்றார் என்ற சந்தேகம் தற்போது எமக்கு எழுகின்றது. அவ்வாறு இல்லையெனில் சுசில் பிரேமஜயந்த மிரட்டப்பட்டுள்ளாரா என்ற சந்தேகம் உள்ளது. ஏனெனில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைவரான ஜனாதிபதியின் கையொப்பமின்றி பொதுச் செயலாளர் என்ற ரீதியில் அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டு ஊடகவியலாளர்கள் இது தொடர்பில் கேள்வி எழுப்பிய போது தகாத வார்த்தைகளை என்னை கூற வைக்க வேண்டாம் என தெரிவித்தார். அவ்வாறு எனில் அவர் மிரட்டப்பட்டுள்ளார் அல்லது வெளிநாட்டிற்கு சென்று ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தியுள்ளார் என்ற சந்தேகம் எமக்கு எழுகின்றது. அதற்கு எதிராக ஒரு விடயத்தை மாத்திரமே முன்னெடுக்க முடியும். மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் தோல்வியடைய செய்து நிரந்தரமாக அரசியலிலிருந்து அகற்றுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான அரசாங்கத்தை வெற்றியடைய செய்யுங்கள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 62 லட்சம் மக்களின் தீர்மானத்தை மீற மாட்டார் என பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா இன்று தெரிவித்தார். ராஜகிரிய உபேசேகரபுர பிரதேசத்தில் உள்ள மக்களை தெளிவூட்டும் திட்டம் ஒன்று கொள்கை வகுப்பு மற்றும் பொருளாதார அலுவல்கள் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தலைமையில் நடைபெற்றது. இன்று உலகில் பாரிய அரசியல் பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளன. சுசில் பிரேமஜயந்தவின் வீட்டில் ஏதேனும் சூழ்ச்சியொன்று இடம்பெற்றுள்ளமை குறித்து முழு நாட்டு மக்களும் அறிவார்கள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை அச்சுறுத்தி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என கூறுகின்றனர். மைத்ரிபால சிறிசேனவை தோற்கடிப்பதற்காக காலை முதல் இரவு வரை பணியாற்றுகின்றனர். மைத்ரிபால சிறிசேனவிற்காக வாக்களித்த 62 லட்சம் மக்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டார் என நான் இன்னும் நம்புகின்றேன். அவர் மீது நான் தொடர்ந்தும் நம்பிக்கை கொண்டுள்ளேன். மஹிந்த ராஜபக்சவிற்கு வேட்புமனு வழங்கப்பட்டமையுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேறியதாக அமைச்சர் SB நாவின தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக புதியவர்களை போட்டியிடுவதை விரும்புவதில்லை என வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் தெரிவித்தார். வருகின்ற பொது தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எனக்கும் ஒரு ஆசனம் வழங்குமாறு நான் கட்சியினுடைய தலைவர் சம்பந்தர் ஐயாவிடம் ஒரு கோரிக்கையை நேரில் சென்று வைத்திருந்தேன். ஏற்கனவே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வெல்ல வேண்டும் என்பதற்காக புதியதாக யாரையும் அவர்கள் உட்சேர்க்க விரும்பவில்லை. சில ஊடகங்கள் ஊடாக என்னிடம் கேள்வி கேட்டிருந்தார்கள். தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் 50% பெண்களுக்கான ஆசன ஒதுக்கீட்டை தாங்கள் ஒதுக்குவதாக கூறியிருக்கின்றார். இது பற்றி நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்று உண்மையில் மிகவும் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருந்தது. என்றால் பெண்களுடைய அங்கத்துவம் இல்லாமல் தான் இங்கு எல்லாமே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்கு மட்டுமன்றி தமிழர் வாழும் அனைத்து பகுதிகளிலும் போட்டியிட வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் மு தம்பிராசா தெரிவித்தார். இன்றைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முக்கியமாக மேல் மாகாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். இலங்கை பூராகவும் தேசிய ரீதியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குறிப்பிட்ட வாக்குகளை வெற்றி கொள்ளுமாக இருந்தால் அதனது பிரதிநிதித்துவங்களை கூட்டுவதற்கும் அந்த பிரதிநிதித்துவங்கள் மூலம் பாராளுமன்றத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு சந்தர்ப்பம் உண்டு என்பதை நான் வலியுறுத்துகின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தவிர்ந்த பிரதேசங்களில் தங்களது பிரதிநிதிகளை நிற்பாட்ட முன்வர வேண்டும். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி போட்டியிட உள்ளதாக கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். பாராளுமன்றமானது நாட்டுக்கு தேவைப்படுகின்ற சட்டங்களை ஆக்குகின்ற ஒரு சபை. அவ்வாறான இடங்களுக்கு படித்தவர்கள் செல்ல வேண்டும். சட்ட நுணுக்கங்களை பற்றியெல்லாம் அறிந்து தெரிந்தவர்களாகவும் இருந்தால் தான் மிகவும் நல்லதாக இருக்கும். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்களும் இருந்த மக்கள் பிரதிநிதிகள் 2/3 பங்குக்கு மேற்பட்டவர்கள் அட்வான்ஸ் லெவல் பரீட்சை கூட சித்தி அடையாதவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 100க்கு கிட்டிய தொகையினர் காப்போத்த சாதாரண தர பரீட்சை கூட சித்தி அடையாதவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்று புள்ளி கூறுகின்றன. மலையகத்திலிருந்து படிச்ச நல்ல பட்டம் பெற்ற பெண்களா தெரிவு செய்யப்படணும். நிச்சயமா ஒரு பெண் நடக்க இருக்க பொது தேர்தலில் தெரிவு செய்யப்படணும். அதுவும் மலையகத்திலிருந்து
அப்பதான் பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரணும்னா நிச்சயமா ஒரு பெண் தெரிவு செய்யப்படணும். இன்றைய நிலைமையில மலையகத்தில் பட்டதாரிகள் அரசியலில் ஈடுபடணும். அவர்கள் அரசியலில் ஈடுபடுறதன் காரணமாக இந்த நாட்டினுடைய ஏனைய சமூக வளர்ச்சியும் நாட்டின் வளர்ச்சியும் உலக வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த சமூகத்தை இட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு வசதிகள் கூடுதலாக இருக்கு. கடந்த காலங்களில் எம்மை ஏமாற்றி பாராளுமன்றம் சென்ற பலர் இன்று வரப்போகின்றார்கள். அவர்கள் செய்த சேவை என்ன, அவர்கள் எமக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா என்று பார்த்து அந்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றியிருப்பார்களானால் வாக்குகளை வழங்குங்கள், இல்லாவிட்டால் உங்களுடைய வாக்குகளை சரியான முறையிலே பயன்படுத்தி எமது சமூகத்தின் முடிவுக்காக நாம் போராடுவோம். அதற்கான ஒரு விடுதலை வேட்கையை நாம் இப்போதே ஆரம்பிப்போம். நம்ம லயத்துல பிறந்து லயத்துல இருந்து படிச்சு நல்ல பட்டதாரியா ஆகி நாளைக்கு ஒரு வெளியில போற சூழ்நிலையில இருக்கிற ஒரு நல்ல ஒருத்தருக்கு நீங்க வாக்களிச்சீங்கன்னு சொன்னா உண்மையிலே அவருக்கு உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் தெரியும். அப்ப அவர் உடனே என்ன செய்வாரு, உங்க கூட இருப்பாரு. நீங்க பக்கத்திலேயே இருக்கிறதுனால வேண்டி அவரை நாளைக்கு கூட்டு போய் கேட்கலாம். அதாவது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே எங்களை மலையகத்துல கஞ்சா, குடு, அபீன் இந்த மாதிரி முக்கியமான எங்களோட பிள்ளைகளை, அதாவது ஸ்கூல் பிள்ளைகளை கூட கெடுக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரி போதைப் பொருட்களை கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. இவர்களும் நடைபெறவுள்ள பொது தேர்தல் தொடர்பாக மலையக மக்கள் தெரிவித்த கருத்துக்களே அவை. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி போட்டியிட உள்ளதாக கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். கடந்த 200 வருடகால மலையக மக்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படாத நிலையில் அவர்களின் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அவர் விடுத்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மலையகத்தில் லயன் அறைகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாகவும் போக்குவரத்துகள் சீர்கட்டுள்ளதாகவும் தமிழர் விடுதலை கூட்டணி குறிப்பிட்டுள்ளது. நாடு சுதந்திரமடைந்து 65 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் மாறி மாறி வந்த கட்சிகளினால் மலையக மக்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தோட்டங்களிலும் உள்ள பாதைகள் சீர் செய்யப்படும், மாணவர்களின் கல்வித்தரம் உயர்த்தப்படும், இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற அரசு வேலை வாய்ப்புகளை பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழர் விடுதலை கூட்டணி தெரிவித்துள்ளது. இதனால் சமூக அக்கறையுள்ள அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு தேர்தல் களத்தில் இறங்க தீர்மானித்துள்ளதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி சிரச ஊடக வலையமைப்பு ஏற்பாடு செய்துள்ள போதைப் பொருளுக்கு எதிரான தேசிய திட்டத்தில் இல்லங்கள் தோறும் சென்று விழிப்புணர்வூட்டும் நடவடிக்கை தென் மாகாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் போலீசாரின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களின் நகரங்களின் இல்லம் தோறும் சென்று நாம் போதைப் பொருளற்ற இலங்கைக்காக பெரியோர் முதல் சிறியோர் வரை தெளிவூட்டினோம். போதைப் பொருள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் உங்களுக்கும் வேண்டாம் எனும் துணைப்பொருளின் கீழ் இந்த திட்டம் இன்றும் நாளையும் தென் மாகாணத்தில் முன்னெடுக்கப்படுகின்றது. தென் மாகாணத்தின் கிராமங்கள் நகரங்கள் தோறும் போதைப் பொருளுக்கு எதிராக செல்லும் தேசிய திட்டத்தின் 2ஆம் கட்டம் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. 3 மாவட்டங்களின் கிராமங்கள் மற்றும் நகரங்களில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் போலீசாரின் ஒத்துழைப்புடன் மாத்தறை மாவட்டத்தின் கந்தர, தேவுந்தர மற்றும் திக்வெல்ல பகுதிகளில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதன்போது இல்லந்தோறும் சென்று போதைப் பொருள் தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பல்வேறு போதைப் பொருட்களை பாவிப்பதனால் அவர்களின் குடும்பமே பாதிக்கப்பட்டுள்ளமையை அம்மாள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. போதைப் பொருளற்ற சமூகம் ஒன்று உருவாக்குவதற்கான இந்த பயணத்தில் இணைந்த பலர் கண்ணீருடனேயே அவர்களின் கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்தனர். காலி மாவட்டத்தில் இன்று பயணித்த நியூஸ் ஃபர்ஸ்ட் உள்ளிட்ட குழுவினர் மகுள்வ ஸ்ரீ புத்தசிங்காராம விஹாரையில் இடம்பெற்ற பூஜைகளின் பின்னர் இந்த தேசிய திட்டத்தை ஆரம்பித்தனர். போதைப் பொருளற்ற சமூகம் ஒன்றை உருவாக்குவதற்காக முன்னெடுக்கப்படும் இந்த திட்டம் காலி மாவட்டத்தின் மகுள்வ, தனபுல்கஹா, தங்கத்திர உள்ளிட்ட கிராமங்களில் பயணித்த போது இல்லம் தோறும் சென்று மக்கள் தெளிவூட்டப்பட்டனர். போதைப் பொருள் பாவனையினால் பாதிக்கப்பட்டுள்ள பலர் தமது வேதனையை எம்மிடம் முன்வைத்தனர். தென் மாகாணத்தின் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் கதிர்காமம் மற்றும் வீரவில பகுதிகளிலும் போதைப் பொருள் பாவனை தொடர்பான தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டன. நியூஸ் ஃபர்ஸ்ட் உறுப்பினர்கள் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் போலீசார் இல்லந்தோறும் சென்று போதைப் பொருள் பாவனை தொடர்பில் மக்களுக்கு தெளிவூட்டினார்கள். போதைப் பொருள் ஒழிப்பு திட்டம் நாளையும் தென் மாகாணத்தின் ஹம்பாந்தோட்டை, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட உள்ளது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் தங்காலி, பெலியத்த மற்றும் காலி மாவட்டத்தின் தடல் ஆகிய பகுதிகளிலும் மாத்தறை மாவட்டத்தின் மிரிச மற்றும் கமருகமு ஆகிய பகுதிகளிலும் நாளைய தினம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. போதைப்பொருள் கடத்தல்களை தடுப்பதற்கான பொறிமுறை வலுவாக அமையவில்லை என அதில் ஈடுபட்டு தற்போது புனர்வாழ்வு பெறுபவர்கள் தெரிவிக்கின்றனர். பாதுகாப்பு தரப்பினரை திசை திருப்ப கடத்தல்காரர்கள் பல்வேறு முறைகளை கையாள்வதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். விமான நிலையம் மற்றும் கடல் வழியாகவே நாட்டிற்குள் போதைப்பொருள் கடத்தப்படுகின்றது. கடல் மற்றும் விமான மார்க்கமாக நாட்டிற்குள் கடத்தப்படுகின்ற போதைப்பொருள் அனைத்தும் கண்டுபிடிக்கப்படுவதில்லை என கடந்த 1 மாத காலமாக போதைப்பொருள் தொடர்பில் நாம் மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது.
இதற்கு அண்மை சம்பவமாக போலீஸ் உட்பட 6 நிறுவனங்கள் சந்தேகத்திற்கிடமான கப்பல் ஒன்றை சோதனையிட்டமையாகும். மத்ரவ்ய காரியாංශයේ නිලධාරීන්ට තොරතුරක් ලැබුණා. கப்பல் ஒன்றில் 30 கிலோ ஹெரோயின் நாட்டுக்குள் கடத்தப்படுவதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அந்த கப்பல் தொடர்பில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர். 6 நிறுவனங்கள் ஒன்றிணைந்து விசாரணைகளை ஆரம்பித்தன. 100 அதிகாரிகள் வரை தேடல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தகவல் கிடைத்தவுடன் முதல் முழு அளவில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். பின்னர் கப்பலை துறைமுகத்துக்குள் கொண்டு வந்தனர். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் சுங்க அதிகாரிகள் கப்பலை முழு அளவில் சோதனையிட்டனர். மோப்ப நாய்களை கொண்டும் சோதனையிட்டனர். ஆனால் வெற்றியளிக்கவில்லை. පරීක්ෂා කරන්න. නමුත් ඒක සාර්ථක තොරතුරක් වුණේ නැහැ. போதைப்பொருள் கடத்தல் நடுக்கடலிலேயே இடம்பெறுவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். ஹெரோயின் மற்றும் கேரள கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் புத்தளம் கடற்பரப்பில் கடத்தப்படுவதாக நியூஸ் போஸ்ட் இது தொடர்பில் ஆராய்ந்ததில் தெரியவந்தது. இவ்வாறானதொரு நிலையில் துறைமுகத்திற்கு வரும் கப்பலை சோதனையிடுவதனால் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் தகவல் கிடைக்காது என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். ඒ ලැව්වලින් ගෙනාවත් මහ බෝට්ටුවකට ඒක පාස් කරලා ඒකට පොඩි බෝට්ටුවක් වෙලා යොදලා තමයි ඒ කුඩු ගොඩබිමට ගෙන්නන්නේ. අපි අඳුරන්නේ නැති මහ බෝට්ටු තියෙනවා. ඒවා ගොඩ දානවා. ඉතින් අපිට හිතා ගන්න බෑ මේ වගේ රස්සාවක් කරන්නේ මේ ටිබ් බෝට්ටු වලින් ගොඩමුදි. කුඩු අරායට ගේන්නේ ඒවා මගින් බාන්නේ. ඒවා බාන්නේ ඒවා ඒ જાතිය මිනිස්සු ඕන තරම් මේ ලංකාවේ ඉන්නවා. ඒක කරන්නේ ලොකු ලොකු දනුවත්. නිකන් බබාලා වගේ මෙලා මොකුත් දන්නේ නැහැ කිව්වට ලංකාව නැත්තම් කොහෙන්ද කුඩු වෙන්නේ? யுத்தம் நிறைவு பெற்று மக்கள் அரசியல் நீரோட்டத்தில் இணைந்துள்ளனர். யுத்தத்தின் பின் 2 ஜனாதிபதி தேர்தல்களை சந்தித்துள்ள கிளிநொச்சி மாவட்டம் நாட்டின் பிற பகுதிகளைப் போன்று முன்னேறியுள்ளதா? மக்களின் பதில் என்ன? யுத்தத்தின் காரிருள் விலகி தேர்தல் மேகம் சூழ்ந்துள்ள நேரத்தில் யுத்தத்தின் கோரத்தை அனுபவித்த கிளிநொச்சி மக்களுக்கு 6 ஆண்டுகளில் நடைபெற்றுள்ள அபிவிருத்தி மற்றும் புனர்வாழ்வு திட்டங்கள் குறித்த சிறப்பு தொகுப்பு அடுத்து. 1938 ஆண்டு முதல் 1990 ஆண்டு வரை இயங்கிய ஆணையிரவு உப்பளம் நாட்டில் ஏற்பட்ட யுத்தத்தினை அடுத்து அதன் செயற்பாடுகள் நிறைவு பெற்றன. கடந்த அரசாங்கத்தின் வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் ஆணையிரவு உப்பளத்தின் புனரமைப்பு பணிகளுக்கு என பாரம்பரிய கைத்தொழில்கள் மற்றும் சிறு கைத்தொழில் அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவினால் 100 மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்ட போதிலும் இதுவரை புனரமைப்பு பணிகள் நிறைவு பெறவில்லை. வருடாந்தம் 1 லட்சம் மெட்ரிக் டன் உப்பை உற்பத்தி செய்யும் நோக்கில் கடந்த வருடம் முன்னெடுக்கப்பட்ட முயற்சி இதுவரை பலனளிக்கவில்லை. வருடாந்தம் 60,000 தொடக்கம் 80,000 மெட்ரிக் டன் உப்பினை உற்பத்தி செய்து ஆணையிரவு உப்பளம் செயற்படுத்தப்படுமாயின் உப்பினை ஏற்றுமதி செய்து நாட்டின் வருமானத்தையும் அதிகரிக்க முடியும். 90ஆம் ஆண்டு இடம்பெயர்வு காரணத்தால்தான் நாங்கள் இடம்பெயர்ந்து வந்து இப்படி அங்கங்க இருந்து இந்த மீன் வியாபாரத்தை தொடங்கி இப்ப மீன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அங்க உப்பளம் இயங்கி இருந்தால் நாங்களே தொடர்ச்சியா அங்கதான் நின்று இருப்போம். எங்களோட குடும்பமே பெரம்பரையே நாங்கள் உப்பளம் வேலை தான் செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் ஒரு 2000-3000 பேர் அந்த உப்பளத்துல ஊழியமா வேலை செய்தாங்க. நாங்கள் குடும்பமாக உப்பளத்துக்கண்டே உழைச்சி கொடுத்தார்கள். நாங்கள் இன்றைக்கு நாங்கள் வேலை வட்டியில் நிலையில சரியான துன்பப்பட்டு கஷ்டப்படுறோம். இதே நிலையில இந்த உப்பளத்தை திரும்பவும் இயங்கி எங்கட பிள்ளைகளுக்கு திரும்பவும் வேலை கொடுக்குமாறு அரசாங்கத்தை தயவோடு கேட்டுக்கொள்வோம். நாட்டில் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் பல நூற்றுக்கணக்கானவர்களுக்கு வேலைவாய்ப்பினை வழங்கிய பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை இயங்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. யுத்தம் நிறைவு பெற்று நாட்டில் சமாதானம் உருவாகிவிட்டதாக கூறப்படுகின்ற போதிலும் யுத்த சான்றுகளாக சில இடங்கள் நினைவு கூறப்படுகின்றன. கிளிநொச்சியின் A9 வீதி காப்பீட்டு வீதியாக புனரமைக்கப்பட்டு சிறந்த முறையில் போக்குவரத்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எனினும் உள்ளூர் வீதிகள் புனரமைக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏனையன் வீதி என்ற திருப்தியாக செய்யப்பட்டிருக்கு. உள்ளூர் வீதி கூடுதலாக எங்களுக்கு திருப்திகரமாக வேலை முடியாது. வடக்கிற்கான புகையிரத பாதை நிர்மாணிக்கப்பட்டு ரயில் சேவை விஸ்தரிக்கப்பட்டமையினால் வடக்கிற்கு பயணம் செய்யும் பயணிகள் நன்மை பெறுகின்றனர். கிளிநொச்சி நகரிலிருந்து பல பகுதிகளுக்கும் பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் இதுவரை நிரந்தரமான பஸ் தரிப்பிடம் நிர்மாணிக்கப்படாமையினால் மக்கள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். மக்கள் சொந்த இடங்களில் மீள்குடியேற்றப்பட்டு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற போதிலும் அனைத்து மக்களுக்கும் உதவிகள் கிடைக்கவில்லை. FA கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் இறுதிப் போட்டி கொழும்பு சுகததாச விளையாட்டரங்கில் தற்போது நடைபெறுகின்றது. இந்த போட்டியின் நேரடி தகவல்களுடன் லைவ் விஜி டிரான்ஸ்மிஷன் ஊடாக இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர்
ராஜலிங்கம் த்ரிஷானோ. வணக்கம் த்ரிஷானோ. வணக்கம் கிருஷாந்த் ராஜ். இலங்கை கால்பந்தாட்ட வரலாற்றில் அதி சிறப்பு வாய்ந்த FA கிண்ண கால்பந்தாட்ட சாம்பியன் மகுடத்தை சூடும் எதிர்பார்ப்புடன் களுத்துறை ப்ளூ ஸ்டார் மற்றும் கொழும்பு FC கழகாணிகள் தற்போது இறுதிப் போட்டியில் விளையாடிக் கொண்டிருக்கின்றன. இந்த போட்டியின் முதல் பகுதி ஆட்டம் கோலின்றி சமநிலையில் முடிவடைந்தது. என்றாலும் தற்போது இரண்டாம் பாதி ஆட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டியில் தற்போது 10 நிமிடங்கள் வரை முடிந்துள்ளன. என்றாலும் கோல் போடப்படவில்லை. தொடர்ந்தும் இந்த போட்டி தொடர்பான முழுமையான தகவல்களை எமது ஸ்போர்ட்ஸ் ஊடாக கொண்டு வருவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். கொழும்பு சுகதாச விளையாட்டரங்கிலிருந்து ஸ்போர்ட்ஸ் ராஜலிங்கம் த்ரிஷானோ. நன்றி த்ரிஷானோ. இனி மேலும் சில உள்நாட்டு செய்திகள். அவிசாவளை வெலாங்கல பகுதியில் நடத்தி செல்லப்படும் கட்குவாரியால் மக்கள் பல பாதிப்புகளை எதிர்நோக்குகின்றனர். வெலாங்கல பகுதியில் கடந்த 25 வருடங்களாக கல்லுடைக்கப்பட்டு வருவதனால் சூழல் சமநிலை மற்றும் மனித வாழ்விற்கு பாதகமான நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக கல்லுடைக்கப்பட்டு வருவதனால் சூழல் மாசடைவதாகவும் கிணற்று நீரில் தூசு படிவதால் நீரை பருகும் மக்கள் பல்வேறு நோய்களுக்கு உள்ளாகின்றனர். இப்ப குடிக்கிற கழுத்தூளுக்கு இதுல தான் கழுத்தூள் உழுவுது. இதுல பாதிப்பு நோய்கள் உண்டாகுது. தண்ணினால ஒரு தூசிங்களும் ஒரு இதுங்களதாகி பிள்ளைங்க நோயில மிச்சம் பிள்ளைங்க நோயாகி இதாக இருக்காங்க. கல்லுடைப்பதற்கு வெடிகளை பயன்படுத்துவதால் இந்த பகுதியில் அதிர்வு ஏற்படுவதாகவும் இதன் காரணமாக குழந்தைகளின் உடல்நலம் பாதிப்படைகின்றது என்றும் மக்கள் கூறுகின்றனர். கட்குவாரி உள்ள இடத்திற்கு அருகில் உள்ள மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு மாற்று காணிகள் வழங்குவதாக தோட்ட நிர்வாகம் அறிவித்த போதிலும் இதுவரை வழங்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தோட்டத்துல சொல்றாங்க நீங்க உங்களுக்கு காணி தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையை ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் இதுவரைக்கும் யாருமே காணி கொடுத்ததாவும் இல்ல. ஆனா கல்லை உடைச்சுக்கிட்டு கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க. கல்குவாரி செயற்பாடு தொடர்பில் சம்பந்தப்பட்ட பல தரப்பினருக்கும் கடிதம் மூலம் அறிவித்தல் விடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை எதுவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பிரச்சனை சம்பந்தமா நாங்க தோட்ட அதிகாரி, கிராம சேவகர் மற்றும் பிரதேச செயலகம், சுற்றாடல்துறை அதிகாரி மற்றும் ஏனைய நமது யூனியன் என்பவருக்கு நாம் லெட்டர் அனுப்பியிருக்கோம். மற்றபடி போலீசாலையும் அவர்களுக்கான கடிதங்களை அனுப்பியிருக்கிறாங்க. இதுக்கான ஆனால் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுத்ததாக தெரியவில்லை எமக்கு. மனித உயிரினங்களின் வாழ்வியல் மற்றும் வாழ்விடங்கள் தொடர்பில் அதிக அக்கறை கொண்டு செயற்படும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மனித வாழ்விடங்களின் சூழல் தொடர்பாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படாமை கவலைக்குரிய விடயமாகும். இது தொடர்பில் கவனத்திற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கடமை அல்லவா? இலங்கை சர்வதேசத்தின் மத்தியில் ஜனநாயகத்தின் சாத்தியக்கூறுகளை உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச விவகாரம் மற்றும் போர் குறித்து நிபுணத்துவம் வாய்ந்த இந்தியாவின் பிரபல ஊடகவியலாளர் பத்மா சுந்தர்ஜி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். ஊடகவியலாளர் பத்மா சுந்தர்ஜி எழுதிய ஸ்ரீலங்கா தி நியூ கண்ட்ரி என்ற நூல் வெளியீட்டு விழா நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. ஜனநாயக ரீதியிலான நடவடிக்கைகளுக்கு முழு உலகமும் இலங்கைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதை இலங்கை உறுதிப்படுத்தியுள்ளது. நீங்கள் வடமாகாணத்திற்கு முதலமைச்சர் ஒருவரை தெரிவு செய்து கொண்டீர்கள். இந்த வருடம் ஜனவரி மாதம் புதிய ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்து கொண்டீர்கள். புதிய பாராளுமன்றம், புதிய பிரதமரை மிகவும் அமைதியான முறையில் தெரிவு செய்துள்ளீர்கள். கடந்த காலத்தில் நீண்ட இருள் சூழ்ந்ததிலிருந்து மீண்டலும் ஒரு நாட்டின் அறிமுகமே எனது நூலின் நோக்கமாகும். அந்த நாட்டின் பிரஜைகள் அதனை தன்னகப்படுத்திக் கொள்வதை அறிமுகம் செய்துள்ளேன். எனது நூல் இலங்கையின் எதிர்கால நோக்கங்கள் தொடர்பிலானது. இந்த புதிய நாட்டை கடந்த காலத்திற்கு கொண்டு செல்வது அல்ல. இலங்கைக்கான இந்திய தூதுவர் YK சிங்காவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். புனித ரமலான் விசேட தொகுப்பு அடுத்து. புனித ரமலான் மாதம் நம் உள்ளங்களை தூய்மைப்படுத்தக்கூடியதாகவும் சிறு தவறுகளை களைந்து உண்மையான மாமீன்களாக நாம் வாழ்வதற்கு தம்மை தயார்படுத்தக்கூடிய மாதமாகவும் உள்ளது. ஏழைகளின் பசியை உணர்த்தும் ரமலான் மாதத்தில் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து நாயகனிடமிருந்து நன்மைகளை இரட்டிப்பாக பெற்றுக் கொள்வோமாக. இந்த மாதத்தில் இரவு முழுவதும் நின்று வணங்குபவரின் பாவங்களை மன்னிப்பதாக அல்லாஹ் தனது அருள்முறையாம் திருக்குர்ஆனிலே நவின்றுள்ளான். நோன்பு என்றால் நோன்பை பிடித்தது மாத்திரமல்ல, அந்த நோன்பை பிடித்ததன் பின்னால்
அவன் பல்வேறுபட்ட நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும். பொதுவாக ஐவேளை கடமைகளை சரியாக செய்ய வேண்டும், இரவு நேரங்களில் நின்று வணங்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், தஸ்பீ போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும். இப்படியாக ஈடுபடுகின்ற பொழுதுதான் அந்த நோன்பு உண்மையான ஆன்மீக ரீதியிலும் லௌக ரீதியிலும் அவனுக்கு பயிற்சி அளிக்கும். தனிப்பட்ட முறையில் வெறும் பசித்திருந்தோ தனித்திருந்தோ எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அதன் மூலமாக பசித்திருப்பதோடு தனித்திருப்பதோடு ஏனைய நல்ல அமல்களை செய்வதன் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய பாவக்கரைகள் போக்கி ஒரு மனிதனை ஒரு சிறந்த புனிதனாக ஆக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த ரமலான் வைத்திருக்கிறது என்பதை நான் இந்த இடத்துல கூறி வைக்க ஆசைப்படுகிறேன். லிந்துலை மட்டுக்கலை தோட்டத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் உண்டியல் உடைக்கப்பட்டுள்ளதுடன் பெறுமதிமிக்க சொத்துக்கள் அடையாளம் தெரியாதோரால் திருடப்பட்டுள்ளன. இந்த திருட்டு சம்பவம் நள்ளிரவு இடம்பெற்றுள்ளதுடன் ஆலயத்தின் ஜன்னல்கள் உடைக்கப்பட்டு அதன் வழியாக உட்புகுந்த திருடர்கள் திருட்டில் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். ஆலயத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற மண்டலாபிஷேக பூஜைகளின் பின்னர் தோட்ட மக்கள் அனைவரும் தத்தமது வீடுகளுக்கு சென்ற பின்னரே ஆலயத்தில் திருட்டு இடம்பெற்றுள்ளது. ஆலயத்தின் உண்டியலை உடைத்து அதிலிருந்து பணம், அம்மன் விக்கிரகத்தில் இருந்த ஆபரணம், ஒளிபெருக்கி சாதனங்கள் என்பன திருட்டு போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் குறித்து ஆலய பரிபாலன சபையினால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் லிந்துலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.